அம்மா, என்ன அஜிதன்? 15 ஆகஸ்ட் 1947 என்ன டேமா? இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. அம்மா, நான் அப்படி கேட்கல. சண்டேவா, மண்டேவா, டியூஸ்டேவா அப்படி கேட்டேன். ஓ, அப்படி கேட்குறியா? ஏன், உனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாதா? அம்மா, போன மாதம் இந்த டேட்டு என்ன டேன்னு கேட்டாலே எனக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. இதுக்கு நீ 1947 கேட்டிங்கன்னா நான் எப்படிமா பண்ணுவேன்? இது மாதிரி டேட்டு, மந்த்து, இயர் தெரிஞ்சா போதும். அது என்ன டேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸி மெத்தடை இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது 15 ஆகஸ்ட் 1947 என்ன டேயில் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரிக்கும் ஒரு நம்பர் அலாட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா 1600 to 1699, அதுக்கு வந்து 6. அடுத்து 1700 to 1799க்கு 4, 1800 to 1899க்கு வந்து 2, 1900 to 1999க்கு வந்து 0, நெக்ஸ்ட் 2000 to 2099க்கு 6, 2100 to 2199க்கு 4, 2200 to 2299க்கு வந்து 2, 2300 to 2399க்கு 0. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். இந்த பேட்டர்னை பாருங்கள், 6420 6420 அப்படின்னே வருது. இன்னும் நமக்கு ஃப்யூச்சரில் நிறைய இயர் வேணுனாலும் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற இயருக்கு வேணுனாலும் முன்னாடி சேர்த்துக்கலாம். ஆனால் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகணும். 6420 6420 அப்படின்னு ஒரு இயருக்கும் இந்த நம்பரவே திரும்ப கொடுத்துக்கிறணும். அடுத்து இதே போல் மந்த்துக்கான நம்பர்ஸ்: ஜனவரிக்கு 0, ஃபெப்ரவரிக்கு 3, மார்ச்சுக்கு 3, ஏப்ரலுக்கு 6, மேக்கு 1, ஜூன் 4, ஜூலை 6, ஆகஸ்ட் 2, செப்டம்பர் 5, அக்டோபர் 0, நவம்பர் 3, டிசம்பர் 5. இது மந்த்துக்கான நம்பர்ஸ். அடுத்து கிழமைகளுக்கு டேஸ்க்கான நம்பர்: 0 சண்டே, 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டே, 4 தேர்ஸ்டே, 5 ஃப்ரைடே, 6 சாட்டர்டே. இது மாதிரி 7 நாளுக்குமே 0லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற நம்பரை வரிசையாக அலாட் பண்ணியாச்சு. இது போல் இயருக்கு, மந்த்துக்கு, டேஸ்க்கு இந்த நம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம 15 ஆகஸ்ட் 1947 என்ன டே அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 1947 இயரில் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 47. ஸோ அதை வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இந்த 47ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 11 4s are 44, ரிமைண்டர் 3. நமக்கு தேவை இந்த கோஷன்ட்டு தான். கோஷன்ட்டு வந்து 11. அந்த கோஷன்ட்டை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இயர் வந்து 1900 to 1999 அந்த இன்டர்வல்குள்ளே வருதா, அதுக்கான நம்பர் வந்து 0. ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மந்த்து வந்து ஆகஸ்ட், 8th மந்த்து. ஆகஸ்ட்டுக்கான நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆகஸ்ட்டுக்கான நம்பர் வந்து 2. அதுக்கப்புறம் டேட் வந்து 15. அதுக்கப்புறம் 15. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். இந்த இயருடைய லாஸ்ட் 2 டிஜிட் 47, அதுக்கப்புறம் 47 4ஆல் டிவைட் பண்ணி வர கோஷன்ட் 11, அதுக்கப்புறம் அந்த இயருக்கான நம்பர் வந்து 0, ஆகஸ்ட் மந்த்தா, ஆகஸ்ட்டுக்கான நம்பர் வந்து 2, அடுத்து டேட்டு 15. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 75. இப்போது இந்த 75 வந்து தான், இந்த 75ஐ 7ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா 10 7s are 70, ரிமைண்டர் 5 அப்படின்னு கிடைக்கிது. இதில் இப்போ நம்ம இந்த ரிமைண்டரை தான் பார்க்கணும். ரிமைண்டர் வந்து 5 அப்படின்னு இருக்குது. நம்ம டேஸ்க்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்தோம்ல வரிசையாக, அதில் 5ங்கிற நம்பருக்கு நேராக என்ன டே இருக்குது அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ 15 ஆகஸ்ட் 1947 வந்து ஃப்ரைடே. அடுத்ததாக இன்னொரு டேட்டுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. 1/1/2027 இந்த நியூ இயர். இந்த டே என்ன டேயில் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இயருடைய லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 27, அதை எழுதி வச்சுக்கிறணும். அடுத்து அந்த 2 டிஜிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 27, அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 6 4s are 24 வரும், ரிமைண்டர் 3. நமக்கு தேவை கோஷன்ட்டு தான். கோஷன்ட் வந்து இங்கே 6. ஸோ இது கூட 6ஐ ஆட் பண்ணிக்கிறணும். அடுத்து 2027, இது எந்த இன்டர்வலில் வருதுன்னா 2000 to 2099க்குள்ளே வருது. அதுக்கான நம்பர் வந்து 6. ஸோ அதையும் போட்டுக்கணும். அடுத்து மந்த்து பார்க்கணும். மந்த்து வந்து ஃபஸ்ட் மந்த் ஜான்வரிக்கான நம்பர் வந்து 0, அதை போட்டுக்கணும். அடுத்து டேட்டு வந்து 1. இப்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 40 அப்படின்னு கிடைக்கிது.
இந்த 40-ஐ இப்போது என்ன டேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா 5 7s are 35, ரிமைண்டர் 5. நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா இந்த ரிமைண்டர் தான் தேவை. ரிமைண்டர் வந்து 5. 5க்கான டே வந்து அந்த டேஸ்க்கான அலாட்மெண்ட் இருக்குல்ல 0லேருந்து 6 வரைக்கும், அதில் பார்த்தோன்னா 5க்கானது ஃப்ரைடே. ஸோ 1/1/2027 வந்துட்டு ஃப்ரைடே. இதுவே லீப் இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதே ப்ராசஸ் தான் அதுக்கும். ஆனால் கடைசியாக நமக்கு ரிமைண்டர்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ரிமைண்டர் ஒருவேளை 0வாக இருந்தால் அது சண்டே. அதுக்கு முன்னாடி டே சாட்டர்டே தான் அதோடைய ஆன்சர். அதுவே 5 ஃப்ரைடேன்னு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி 4 தான் தேர்ஸ்டே. இதான் அதோடைய ஆன்சர். இது லீப் இயரில் வர ஜான்வரி ஃபெப்ரவரிக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ். ரிமைண்டர் என்ன வருதோ அதுக்கு ப்ரீவியஸ் டே போடணும். மார்ச்லேருந்து மற்ற எல்லா மந்த்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். என்ன ரிமைண்டர் வருதோ அந்த டே தான் அதோடைய ஆன்சர். உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு இதே மெத்தடை யூஸ் பண்ணி டே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பர்த்டே என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு திவ்யா மேத்ஸ்.